பாஜகவிற்கு எதிர்ப்பாக இருக்க அரசுகளை கவிழ்ப்பதற்காக இடி சிபிஐ உபயோகப்படுத்தி பல வகையில சதி செய்யறதை நம்ம பார்க்க முடிச்சு. முதலமைச்சர்களே அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியாளர்களையும் ஹெமந்த் சோரன் மாதிரி முதலமைச்சர்களையும் கைது செய்யறதுக்காக முயற்சியும், அவர்களை ஜெயில போடுறதுக்கும் அந்த ஆட்சிகளை கவிழ்க்கிறதுக்காகவும் முயற்சிகள் நடைபெற்றது. அதை சட்டப்பூர்வமா ஆக்குறதுக்கான ஒரு சதி நடக்கிறது. அந்த ஊழலுக்கு எதிரான நாங்க போராடுறோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எதிர்கட்சிகளுடைய முதலமைச்சர்களை ஜெயிலில் அடைக்கிறதுக்காகவும் 30 நாள் ஜெயில் தண்டனை வச்சிருந்தா அவங்க சஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி நடக்குது. இதை எதிர்க்கிறோம். ஊழலுக்கு எதிராக உண்மையிலேயே போராடணும்னா நேரம் இவர்களை நம்ம லோக்பாலை பல்லு இல்லாத முடியாக்கி இருக்க மாட்டாங்க. லோக்பாலுக்காக அண்ணா ஹசாரே 10 நாள் உண்ணாவிரதம் 10-12 நாள் உண்ணாவிரதம் இருந்து லோக்பால் கட்சி கோஷம் போடும் போது கூட இருந்து பாஜகவும் ஆமான்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதே பாஜக இன்னைக்கு லோக்பாலுடைய எல்லா பல்லையும் பிடிக்கி விட்டு பல்லு இல்லாத லோக்பாலா உட்கார்ந்துருக்கு. அதனால அந்த லோக்பாலை பலப்படுத்தாம இப்படிப்பட்ட சதி செய்யக்கூடிய சட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம். எதிர்ப்போம். பாராளுமன்றத்தில் அதை எதிர்ப்போம். சிபிசிஐ விசாரணை முடியட்டும். அவருடைய விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இதை பற்றி எந்த கருத்து சொன்னாலும் சரி நியாயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த விசாரணை பாதிக்கும். நீட் தேர்வுகள் மட்டும் கிடையாது. ராகுல் காந்தி அவர்கள் டேராடூன்ல சொன்னது மாதிரி இது வரைக்கும் 152 தேர்வுகள் பேப்பர் லீக் ஆயிருக்கு கடந்த 10 வருஷத்துல. இந்த மோடி அரசு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடந்தாலும் சரி, தேர்வுகள் நடந்தாலும் சரி, அதெல்லாம் லீக் ஆகிற முறையை அவர்களால் நிறுத்த முடியல. 152 தேர்வுகள் இது வரைக்கும் லீக் ஆச்சுன்னா எந்த லெவல்ல அவங்க தேர்வுகளை நடத்துறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மோடி அரசை பொறுத்த மட்டும் தொடர்ந்து ஒரு நிர்வாகத்தையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் அலக்களிக்கின்ற ஒரு தேர்வு முறையை தான் வச்சிருக்கு மோடி அரசு. இதை ரொம்ப முக்கியமானது. எங்களை பொறுத்த மட்டும் நீட் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாதது. அகில இந்திய அளவில் இப்ப நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வருகிறார். அதே போல உண்ணாவிரதம் இருக்கின்ற லடாக் பகுதியை சேர்ந்த வாஞ்சுக் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்காரு. அவருடைய உண்ணாவிரதம் மிக சீரியஸா இருக்கிறதுனால அவருக்கு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்காங்க. இதை பொறுத்த மட்டும் இந்த போட்டித் தேர்வுகளுடைய நம்முடைய கோரிக்கையே நேர்மையான போட்டித் தேர்வு வரணுங்கிறத. ஆனா மோடி அவர்களை பொறுத்த மட்டும் கல்வித்துறை அமைச்சர் கையாளாகாத கல்வித்துறை அமைச்சராக பிரதான் இருக்காரு. அதனுடைய விளைவாக தொடர்ந்து நீட் தேர்வுல இருந்து எல்லா தேர்வுகளும் இதுவரை 152 தேர்வுகள் மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற தேர்வுகள் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. இது வரைக்கும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண இல்லை, ஒரு மந்திரி ரிசைன் பண்ணது இல்லை, யாரும் பதில் சொன்னது இல்லை. அதனால மோடி அரசை பொறுத்த மட்டும் யாரும் பொறுப்பேற்க தயாராக இல்லை. பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல இதை பத்தி மிக கடுமையாக காங்கிரஸ் கட்சி எழுப்பும். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல இந்த முறை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கடும் கோரிக்கையாக இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த மட்டும் அவரை பொறுத்த மட்டும் அவர் கட்சிக்காரங்களை குசிப்படுத்தி வைக்கணும். மிகப்பெரிய அதிர்ச்சியான தோல்வி வந்துருச்சு. அதனுடைய விளைவா அவர்களை நம்பிக்கை கொடுக்கறதுக்காகவும் 6 மாசம் கழிச்சு இந்த குடியுறுப்பக்காரன் சொல்லுவாங்க, நம்ம குடியுறுப்ப ஜோசியம் பாக்குறவங்க, சாமி நல்லா இருக்கு, அடுத்த 6 மாசத்துல உனக்கு எல்லாம் சரியாயிரும், 3 மாசம் கழிச்சு கேது மாறிடும், அதுக்கப்புறம் சனி இங்க இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரன் சொல்றாப்புல ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல ஜோசியக்காரர். அவரை பொறுத்த மட்டும் அவருடைய ஜோசியம் பலிக்குமான்னுட்டனா பலிக்காதுங்கிறத, பலிக்காத ஜோசியக்காரராக இருக்கிற அண்ணாச்சி அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை. போலீஸ் துறை முழுமையா செயல்பட விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ போலீஸ் துறை முதல்வரோட செயல்பாடு சரியில்லை அப்படின்றீங்களா? வேறையா இருக்கு, படிச்சது வேறையா இருக்கு.
தெரிவிக்கிறேன். நான் சொன்னது என்னன்னா, லாக்அப் மரணங்களை பற்றிய கேள்வி. லாக்அப் மரணம்ங்கிறது பிரிட்டிஷ்கார காலகட்டத்திலிருந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் அது பழகின பழக்கமாயிருச்சு. இதை ரிஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம காவல்துறை சார்ந்தவர்கள்ல சிலர் செய்யற தவறுகளை மொத்த காவல்துறை மேலே போட முடியாது. நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவர்களுடைய மன அழுத்தத்தாலையும் கோபத்தாலையும் இப்படிப்பட்ட நிலைகள் உருவாகுது. இது இப்ப கன்னியாகுமரியில் நடந்தது அந்த குட்கா வித்த அந்த தம்பியோட பிரச்சனையும் நம்ம அப்படித்தான் பார்க்கணும். காவல்துறையில சீர்திருத்தம் தேவை. காவல்துறையில அதிகாரிகள் மேல் இருக்கின்ற அந்த கீழ் லெவல்ல ஹேண்டில் பண்ற கைதிகளை ஹேண்டில் பண்ற அந்த முறைங்கிறது மிக மிக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதுல ரிஃபார்ம் வேணும். செயல்படுத்தணும். அது செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசுடைய பணம் வேணும். தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோடி அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தான் மனப்பான்மை மாதிரி பாக்குறத. மதுரை மெட்ரோவா இருக்கட்டும், கோவை மெட்ரோவா இருக்கட்டும், திருச்சி மெட்ரோவா இருக்கட்டும், இதெல்லாம் வராம தடுக்கிறது மோடி அரசு. மோடி அரசு தொடர்ந்து 4 சீட் இருக்கும் போதே அந்த இப்படி நம்மளை மாற்றாந்தான் பண்ணாங்க. இப்ப போதா குறைக்கு 1 சீட் ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்ப எவ்வளவு வெறியோட இருப்பாங்கன்னு பார்க்க முடியும் மோடி அரசு. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுங்கிற மோடி அரசு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா பாஜக காரர்கள் பாத்தீங்கன்னா வேற வேற வேஷம் போட்டு புது புது கதைகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மை பொறுத்த மட்டும் மோடி அரசு தமிழகத்திற்கு எதிரான இந்த மனப்பான்மையை மாற்றணும். அதை எப்படி காட்டணும்னு கேட்டீங்கன்னா, மதுரைக்கு மெட்ரோ கொடுக்கணும், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்கணும், திருச்சிக்கு மெட்ரோ கொடுக்கணும். அண்ணாமலை புதுசா சீசனுக்கு சீசன் அவர் பேசுவாரு. இப்ப காற்றடிக்கிற சீசன், அதனால இப்படித்தான் மென்மையா பேசுவாரு. கொஞ்சம் மழை வந்த உடனே வேற மாதிரி சீசன் மாறுவாரு. அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு சீசனல் பர்சன்ங்கிறது. அது காலம் மாற்றத்துக்கு ஏற்ப பேசுவாரு. இந்த காலத்துல அதை பேசுவாரு. எடுக்கணும்னா இது மத்திய அரசால தான் எடுக்க முடியும். நம்ம தேவையில்லாம எப்ப வரைக்கும் மோடி அரசு இருக்கும் அப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்ய போகுது. இதுக்கும் மாநில அரசுக்கு சம்பந்தம் கிடையாது, மாவட்ட நிர்வாகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நம்மை பொறுத்த மட்டும் எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்தாச்சு. மாவட்ட நிர்வாகம் அவர்களை டோல்கேட் ஆபரேட்டர்ஸ் கூப்பிட்டு சொல்லி பார்த்துட்டாங்க. திருமங்கலம் வாகனங்களையும் இதை உருவாக்கணும். போதா குறைக்கு இந்த ரோடு வேற ரெடி ஆயிடுச்சு. நம்ம ராஜபாளையம் கொல்லம் ரோடு வேற. அதனால நீமே டோல்கேட்டை வசூல்ல தான் இருப்பாங்களே ஒழிய அந்த வசூலை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கம்மியா தெரியுது. இதை பொறுத்த மட்டும் மத்திய அரசு மோடி அரசு போனதுக்கு அப்புறம் இதை செவரக்கோட்டைக்கு மாத்தணும். செவரக்கோட்டைக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் இதனுடைய நம்ம திருமங்கலத்துக்கு நடந்திருக்க இந்த கொடுமைகள்லாம் நிறுத்தப்படும். என்ன சொல்லிருக்காங்க? இவ்வளவு சொல்ற அளவு வந்துருச்சு. ஒரு நிதியமைச்சர் பயப்படாதீங்க சாமியெல்லாம் தொழில் பண்ண வாங்கப்பா, மத்திய அரசு துணை இருக்கு. மத்திய அரசு அதானிக்கு அம்பானிக்கு மேல துணையா இருக்கு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே 12 வருஷத்துல யாருக்கு துணை பண்ணிருக்கீங்க? உலக பணக்காரங்களா 460வது இடத்துல இருந்த அதானிய உலக பணக்காரன் 2வது இடத்துக்கு கொண்டாந்துருக்கீங்க. ஆசியாவுடைய மிகப்பெரிய பணக்காரனா அதானியை கொண்டு வந்துருக்கீங்க. எந்த தொழில் பண்ண வர சொல்றீங்க? அதானிக்கு அம்பானிக்கு தான் உங்க அரசு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க விரும்புடைய தொழில் செய்யறவனை எவனை விட்டுருக்கு. அதனால என்ன இதெல்லாம் வெறும் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நிதியமைச்சரை பொறுத்த மட்டும். நிதியமைச்சர் யாரும் தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை உருவாயிருக்கு. இளைஞர்கள் யாரும் இந்த அரசை நம்பி தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு இந்த அரசு தள்ளி இருக்கு. இதனுடைய கொள்கைகள் தான் காரணம். இந்த கொள்கைகள் வெறும் சில பெரும் பணக்காரர்களுக்கான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு அரசாக மாறி இருக்கு. தமிழக அரசு 2 நிறைவேற்றிருக்காங்க. ஒண்ணு தங்கத்துக்கு தாய்மாமன் சீர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தாங்கள் மோதிரம் பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால 60 நாள் தான் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம இந்த பட்ஜெட் வரப்போகுது. பட்ஜெட் திட்டத்துல பார்ப்போம் எவ்வளவு பெரிய 5 வருஷத்துக்குள்ள
5 வருஷத்துக்குள்ள என்னென்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் செய்யணும் இந்த அரசு. அனைவருக்கும் இலவச பேருந்துங்கிறதெல்லாம் ஈஸியா அவங்க ஏற்கனவே நடந்து நடைமுறையில் இருந்ததை இன்னும் அவங்க அதை நிப்பாட்டிட்டு இப்போ நடைமுறை இல்லாம இருக்கு. கொஞ்சம் காலம் கொடுப்போம். நம்ம வந்து என்னன்னா மத்திய அரசு மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்குது. முதல்ல கஜானா காலியா இருக்குன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். 10 லட்சம் கோடி ரூபாய் வாரி கழுவி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு, கடனை வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால இது எல்லாத்தையும் பட்ஜெட்ல பார்ப்போம். பட்ஜெட்ல அரசாங்கங்கள் சொன்ன பிராமிஸையும் சரி, அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக முடிவுகள் எடுப்பாங்கன்னு முழு நம்பிக்கை. அரசு 100 நாள் வேலையை முடிச்சு வச்சிருக்கு. மோடி அரசு வந்து 100 நாள் வெறி கொண்டு தெரிஞ்சது. மோடி அரசு 100 நாள் வேலை எப்படா காலி வருவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, காலி பண்ணிட்டாங்க. இப்ப 5000 கோடி ரூபாய் புது செலவை மாநில அரசு உருவாக்கி கொடுத்தாங்க. திரு விஜய் அவர்களுடைய அரசு அந்த 5000 கோடி ரூபாயை ஏற்றுக்கிட்டு இருக்கு. இந்த திட்டத்தை ஒழுங்கா நடத்துவதற்காக எப்படியா இருந்தாலும் சரி ஏழை மக்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட விஜய் அரசு அதுக்காக 5000 கோடி ரூபாய் தமிழகத்தோட பட்ஜெட் வந்து கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட கொடூரமான இந்த கொள்கையினால் மத்திய அரசு அதுவும் மோடி அரசு ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்க முற்படுது. எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்கிறதுக்கு அதுதான் காரணம். மத்திய அரசுடைய கொள்கையில மாற்றத்தை கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு வேலை கிடைக்க விடாம ஆக்குறதுக்காக சதி செய்யப்பட்டு சட்டமாக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு. இதை எதிர்த்து தான் நாங்க எல்லாரும் போராட்டம் பண்ணோம். பட் நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் ஆனோம். அப்ப சஸ்பெண்ட் ஆகும்போது நாங்கெல்லாம் எங்களை பத்தி கண்டுக்க மாட்டோம் எல்லாரும். ஆனா எதுக்காக சஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னா 100 நாள் வேலையை காலி பண்ணிட்டு புதுசா 125 நாள்னு சொல்லி வெறும் கம்பு சுத்துற வேலையை பிஜேபி எப்போ பண்றது மாதிரி பண்ணதுனால எங்களை பொறுத்த மட்டும் இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும். அதுக்காக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்கணும். 2029 ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சி வந்த உடனே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றி அமைக்கணும்.